வணக்கம் மக்களே, மாம்பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் இந்த கோடை காலத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மாம்பழம் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு சீசன் ஃப்ரூட். அதனால் இந்த சீசன்லேயே நம்ம அந்த மாம்பழத்தை சாப்பிடும் போது தான் நமக்கு பல விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள்லாம் இந்த மாம்பழத்தில் இருக்குது. விட்டமின் ஏ, நார் சத்து, கார்போஹைட்ரேட், சர்க்கரை சத்து, இது எல்லா சத்துக்களுமே மாம்பழத்தில் இருந்திருக்கு. விசேஷமாக இந்த மாம்பழத்துடைய தோல் பகுதியில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. நம்மளுடைய உடலுக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே இந்த மாம்பழத்தில் இருந்திருக்கு. ஸோ இந்த சத்துக்கள் எல்லாம் மாம்பழத்தில் இருந்து கொண்டு நமக்கு என்னென்ன விதமான நோய்களை மாம்பழம் குணப்படுத்துது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புற்றுநோய் ஆபத்தை உங்களுக்கு குறைக்கிறது மாம்பழம். மாம்பழங்கள்ல பீட்டா கரோட்டின் இருந்திருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் ஆக்சிஜனேற்றியாக பயன்படுகிறது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் புற்றுநோய் செல்கள் நமக்கு உருவாகாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் புற்றுநோய் செல்கள் தாக்கம் ஏற்படாமல் முன்னாடி தடுக்கணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோயை நீங்கள் குணப்படுத்திக்கணும் அப்படின்னாலும் மாம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இதய ஆரோக்கியம் மேம்பட, இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியத்துடைய அளவு சிறந்த ஆதாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாம்பழத்தினுடைய மாங்கிஃபெரின் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மம் மாம்பழத்தில் இருக்கு. இந்த சேர்மம் உங்களுடைய இதயத்தில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய இதயம் சார்ந்த மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு, இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள நீங்க மாம்பழத்தை எடுத்துக்கலாம். செரிமான பிரச்சனை உங்களுக்கு எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான செரிமானம் பெறுவதற்கு நீங்க மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் ஃபைபர், அதாவது நார் சத்து இருந்திருக்கு. இது செரிமான பிரச்சனை வராமலும் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு, அதை நீங்க குணப்படுத்திக்கணும் அப்படின்னாலும் நீங்க மாம்பழத்தை சாப்பிடுங்க. மாம்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்க தீர்த்துக்கலாம். ஒட்டுமொத்தமாக செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க குணப்படுத்திக்க மாம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. மாம்பழம் உங்களுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். மாம்பழத்தில் விட்டமின் ஏ நிறைந்திருக்கு. இந்த சத்து நமது உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். மேலும் இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ பலவிதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். என்னதான் மாம்பழத்தில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்கு. மாம்பழத்தில் என்னென்ன விதமான பக்க விளைவுகள் இருக்கு, யாரெல்லாம் மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். சில வகை மாம்பழங்களை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சில நபர்களுக்கெல்லாம் அது தொண்டை வலி, அலர்ஜி, அதாவது ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். தும்மல் பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படலாம். இன்னும் சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை அவங்க சாப்பிடும்போது செரிமான பிரச்சனையை அவங்களுக்கு உண்டாகும். வயிற்று வலி போன்ற பிரச்சனை ஏற்படுத்தும். இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த மாம்பழம் சாப்பிடக்கூடியது ஒத்துக்க முடியாமல் போகக்கூடிய நிலையிலும் அதிகமாக அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். வயிற்றுப்போக்கு போன்ற குடல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மாம்பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இந்த சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அளவோடு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. சுகர் பேஷண்ட்ஸ் அவங்க சாப்பிடக்கூடாது. அது பிளட்ல உங்களுடைய சுகரோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒருவேளை சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க மாம்பழத்தை சாப்பிட்ணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா மாம்பழம் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஹீட்டை இன்னும் அதிகப்படுத்திடும். உடல் உஷ்ணம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகிடும். அதனால் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க மாம்பழத்தை சாப்பிடாதீங்க. வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கும் போது மாம்பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது உங்களுடைய வயிற்றுப்போக்கு இன்னும் அதிகப்படுத்திடும். அதனால் நீங்கள் மாம்பழத்தை வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கீங்கன்னா சாப்பிடாதீங்க. ஸோ மற்றவர்கள் மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா அளவோடு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. மாம்பழம் ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்றதால குறிப்பிட்ட சீசன்லேயே அதை நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க. நன்றி மக்களே.